ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்வடிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமய கிரேவம் பாஸ்மகே. அஸ்ட்ரோ லைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியன் புதன், கன்னியில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சனி வக்ரகதியில், மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து துலா ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா 3ஆம் தேதி அன்னைக்கு 3/9/2024 அன்னைக்கு அமாவாசை, பித்ருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம். அதனால் பித்ருக்கள், அதாவது தாய் தகப்பனார் இல்லாதவாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது. இதன் மூலியமாக குலம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரவும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த வாரத்தில் மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போனோமேனால் விநாயக சதுர்த்தி, அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலிருந்து வளர்பிறை சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம். கேட்ட வரமெல்லாம் அளிக்கக்கூடிய சதுர்த்தி. ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம். விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும். நார்மலி விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தின்னு கொண்டாடுறோம். இது தமிழ்நாட்டில் பாலகங்காதர திலகர் இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்தார். அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு, அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை, இது எல்லாத்தையும் ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்படுகின்றது. கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும். இதில் பார்த்தலைனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா, அதாவது மகாராஷ்டிரா, இதெல்லாம் ரொம்பவுமே விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதாவது அந்த விநாயகர் பூஜை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும், கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்றைக்கெல்லாம் பார்த்தோன்னா என்டையர் மரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும். எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது. பல லட்சம் பீப்புள் விநாயகரை இது பண்ணிட்டு போவா. ஸோ பெரிய ஏற்றமான விஷயம். இந்தியாவில் ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி. அதை தவிர ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம். அதாவது இப்போ ப்ரீவியஸ் பார்த்தோம்னா ஆடி மாதம் அப்போ கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும். அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது. அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம். அதுவும் விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சுட்டு வர்றது, அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம். இந்த வாரம் பார்த்தலையானால் இந்த விநாயக சதுர்த்தி, அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் அதாவது விநாயக சதுர்த்தி அன்றைக்கி எல்லா விதமான வளர்பிறையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லாம் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி 7ஆம் தேதி அன்றைக்கி வருது. 7/9/2024 அன்றைக்கி வருது. 7ஆம் தேதி அன்றைக்கி. இந்த வாரம் உபாகர்மா, அதாவது சாமவேத உபாகர்மா வருது. உபாகர்மா வருது. சாமவேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வேத அத்தியன ஆரம்ப நாள், சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள். பூனல் மாற்றிப்பா அன்றைக்கி சாமவேதக்காரெல்லாம். இந்த வாரத்தில் 8/9/2024 அன்றைக்கி ரிஷி பஞ்சமி. அதை தவிர மகாலட்சுமியினுடைய விரதம் அன்றைக்கி இருக்கிறது விசேஷம். ரிஷி பஞ்சமி அன்றைக்கி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இதுதான். ஏன்னா பெரிய விசேஷம் சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை, சாமவேதக்காரர்களுக்கு கூட வரக்கூடிய இது, அதாவது உபாகர்மா. அதற்கு பிறகு விநாயக சதுர்த்தி. இந்த 3மே வருது. இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாகவே இருக்க போகிறது.
இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னா மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திரன் மதிகாரகன், அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக மனக்லேசம் ஏற்படும், தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் முடிஞ்ச வரலும் அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது, அதாவது சுற்றுப்பயணம்ல வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போகிறது, இது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு 1/2 டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். சரி, இப்போது இந்த வாரம் அதாவது 2/9/2024 8/9/2024 வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தாலேனால் ஒரு 40 வயசு 45 வயசில் இருக்கிற வாழ்க்கை எல்லாமே என்ன நட்சத்திரம், எந்த லக்னம், எந்த ராசி அப்படின்றதே அவளுக்கு தெரியாமல் ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ அவள் பூஜை பண்ணிட்டு இருப்பாள். அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும், விருச்சிகத்துலேயும் வரும். அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத நட்சத்திர சந்தி இருக்கா, ராசி சந்தி இருக்கா, பாத சந்திகள் என்ன இருக்குது, லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும் இன்றைய கோல்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்குண்டான எளிய பரிகாரம். ஏற்கனவே நான் செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன், ஒரு 20 மினிட்ஸ் வீடியோ பாருங்கள். அது ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 2/9/2024 8/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. 2ஆம் இடத்தின் அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் நல்லபடியாக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் சனி பகவான் சூரியனை பார்க்கறதும், வக்கரம் பெற்ற சனி சூரியனை பார்க்கறது 8ஆம் இடத்துல இருந்து இதன் மூலியமாக குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். சூரியன் சனி ஒருவருக்கொருவர் பரஸ்பர பார்வை, 7ஆம் பார்வை அந்த அளவு வெற்றியை கொடுக்காது. பேச்சின் மூலியமாக சாதிக்கணும்னு நினைக்கிறவாள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானோட சுக்கிர பகவான் இருக்கார். இந்த சுக்கிரன் நீச்சப்பட்டு போயிருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தோம்னா உங்களுடைய தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் இளைய சகோதரத்தோடு சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவ மாணவியர் அவர்களுக்கு படிப்பில் நாட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் அதாவது படிக்கக்கூடியவர், அதாவது படிக்க காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற இந்த மாதிரியான மாணவர்களுக்கு அதில் நாட்டம் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் அதை படித்தாலும் மனசில் நிற்காத அளவுக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய விநாயகரை போய் சேவிச்சுட்டு வாங்க. இப்போ பிள்ளையார் சதுர்த்தி வேறு வருது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். பிரச்சனைகள் பெருசாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய வேலையிலையும் தொழிலையும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியில் போக வேண்டிய கட்டாயம், வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய அதாவது வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய கட்டாயமும் ஏற்படும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 9க்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான், அதாவது ராசிநாதனே 2ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 2
2/9/2024 8/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வந்து 4ஆம் தேதி காலை ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம், பேச்சில் சற்று இனிமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புதன் இருக்கிறதுனால சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால அதனால் வந்து பார்த்தாலேனால் பேச்சில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதை தவிர வந்து எந்த இடத்துலேருந்து பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லா இடத்துலேருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 3 கிரகங்கள், அதாவது சுக்கிரன், கேது, சந்திரன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம், குருவினால் பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 4ஆம் தேதி கார்த்தாலிருந்து 6ஆம் தேதி இரவு ஒரு 10-10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சந்திரனை குரு பார்க்குறது ரொம்ப விசேஷம். அதை தவிர பார்த்தாலேயானால் சந்திரனை குரு பார்க்குறதுனாலையும் 3ஆம் இடத்துல போய் பார்க்குறது இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி உங்களுக்கு வரும். புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதாவது இந்த கலையில் இருக்கிறவங்க, அதாவது கலைத்துறையில் இருக்கிறவங்க, அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் வாசிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதுவும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டல்னால் பேம்பு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, மூங்கில், அதை தவிர வீணை, இந்த மாதிரியான விஷயங்கள், வீணையாவது மரம், மூங்கில் இது பண்ணி வாசிக்கக்கூடிய, புல்லாங்குழல் வாசிக்கக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரமே போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 4ஆம் இடத்தில் போகக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது கேந்திரத்தில் போகிறார். திக்பலம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். எது எடுத்தாலும் தொட்டது துலங்கும், வைத்தது விளங்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறதுனால ஆட்சி பெற்றதற்கு சமம். இந்த வாரத்தில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்துடையானால் அதாவது இந்த விவசாயம், அதை தவிர விவசாயம் சார்ந்த பொருட்கள், எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள், இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்ணுறவா, அதை தவிர பால் வியாபாரம் பண்ணுறவா, பால் மூலியமாக வரக்கூடிய பை ப்ராடக்ட்ஸ் வச்சு வியாபாரம் பண்ணுறவா, பசுமாடு, இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சு இது அதாவது அது பசுமாடுகள்லாம் வச்சு இது பராமரிக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவானுடைய ராசியான கடகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஓட்டுநர்கள், வண்டி ஓட்டுநர்கள், வேகமாக துரித பணி செய்பவர்கள், இவாளுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய இந்த நெல்லையப்பர் கோவில், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் கோவில் போய்ட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்தே தீரும்.